துதிக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் தேவன், எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் தேவன் நல்லவர். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னாள். கஷ்டமெல்லாம் ரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளும் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளும் பலமாக தோணிக்குதே. சோதனையை சகிப்பவனே, சந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை சகிப்பவனே, சந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஜீவ கிரீடம் பெற்றிடுவாய், ஜோதியாய் பிரகாசிப்பான். ஜீவ கிரீடம் பெற்றிடுவாய், ஜோதியாய் பிரகாசிப்பான். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளும் பலமாக தோணிக்குதே. பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய சித்தம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற எங்களை உம்முடைய கடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்கள் மத்தியில் என்ன வார்த்தை வேண்டுமோ அதை நீர் எங்கள் மத்தியில் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகள் மூலம் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். உட்காருவோம். சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத பாகம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன மெசேஜ்னா உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை. அதான் தலைப்பு, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை. நம்ம என்ன யார் ஆராதிக்கிறோம்? குழந்தை இயேசுவை யாரும் என்ன செய்யல, ஆராதிக்கல. சிலுவையில் தொங்கின இயேசுவை யாரும் ஆராதிக்கல. சிலுவையில் தொங்கின இயேசுவால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிற தேவன் உயிரோடு எழுந்த இயேசு. நம்மத்திலே ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிற தெய்வத்தை தான் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். யாரும் சிலுவையோ குழந்தை இயேசுவையோ மேரி மாதாவையோ அவங்களுடைய சீசர்களை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய தேவையில்லை. உயிரோடு எழுந்த இயேசு நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். மரித்த தேவன் அல்ல, மண்ணுக்கு மண்ணாய் போன தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழலைன்னா அந்த உலகத்தில் அந்த ஒரு சத்தியம் வளர்ந்துருக்காது, அழிஞ்சு போயிருக்கும். இயேசு உயிரோடு எழுந்தார். எல்லா மதத்தை காட்டிலும் எல்லா மார்க்கங்களை காட்டிலும் நம்முடைய கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு வித்தியாசமான கிருபை, வித்தியாசமான ஒரு உயர்வு என்னன்னா அவர் உயிரோடு எழுந்தார். நம்ம எழுந்தில்லைன்னா நம்ம பாவத்தில் தான் இன்னும் இருந்திருப்போம். மரித்த இயேசு அவருக்கு பலன் இல்லை, செத்து போயிட்டாங்க. உயிரோடு எழுந்த தேவன் இயேசு ஒருத்தருக்கு மட்டும்தான். அவர் உயிரோடு எழுந்தப்புறம் தான் அவர் என்ன சொல்றாரு பாருங்களா. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் செத்தது நல்லா இருக்குன்னு சொல்றாரு. எப்படி யார் சொல்லுவாங்க? பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. பிள்ளைகள் ரொம்ப கீழ்ப்படியாமல் அடங்காத பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க. அவங்க இருக்கிற காலத்தில் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் தார்மாரா வளர்கிற பிள்ளைகளை பார்த்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இப்போ உனக்கு தெரியாதுடா, நான் போனாதான் சொல்லுங்க,
உங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. புருஷன் மனைவியை பார்த்து சொல்லுவார், மனைவி புருஷனை பார்த்து சொல்லுவாங்க. பிரச்சனைகள் வரம்ப உனக்கு இப்போ தெரியாது, நான் போனால் உனக்கு தெரியும்னு. ஆனால் இயேசு சொல்கிறாரு, அவர் சொல்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் போகிறதுக்கு உங்களுக்கு சொல்லுங்க பிரயோஜனமாக இருக்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கப்பா. இயேசு சொல்கிறார், நான் சிலுவையில் சாகிறது உங்களுக்கு நல்லது, நான் சிலுவை சுமக்கிறது உனக்கு நல்லது, என்ன என் மேல அடி அடிச்சது உனக்கு நல்லது, என்ன காரி துப்புறது உனக்கு நல்லது. உலக மக்களை பார்த்து சொல்றாரு, எல்லா மக்களுக்கும் சொல்றாரு, நல்லது. நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்துல வரார். யார் வர முடியாது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர முடியாது. ஏன் பாருங்களாம், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் எவ்வளோ தூரம் சுவிசேஷம் பரம்புச்சு. எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில் கொஞ்சம் கொஞ்சம் இடம் தான். இயேசு உலகத்தில் எவ்வளோ தூரம் வாழ்ந்தாரோ கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். இதுவரை இயேசு உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் என்னச்சு? இந்தியாவுக்கு தெரியுமா? தெரியாது. அமெரிக்காவுக்கு தெரியுமா? தெரியாது. அரபு கண்ட்ரீஸில் கொஞ்சம் நாடுகளுக்கு தான் இயேசு யாருன்னு தெரியும். ஆண்டவரை தான் சொல்ல, நான் இருக்கிற அந்த உலகத்தில் இருக்கும்போது யாருக்கு கொஞ்சம் பேருக்கு தான் என்ன குறித்து சொல்ல முடியும். ஆனால் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போகிற உயிரோடு எழுந்த இயேசு உலகம் முழுவதுக்கும் தெரியுது. அப்படித்தானே? அப்போ அவர் உயிரோடு அதான் சொல்கிறாரு, நான் போனால் தான் நல்லது, நான் இந்த உலகத்தில் இருந்தால் கொஞ்சம் தான் செஞ்சுருப்பேன், யூத மக்களுக்காக பாடுபட்டிருப்பேன், அதில் கொஞ்சம் பேர் தான் நிச்சயித்திருப்பேன். ஆனால் நான் போன பிறகு என்னுடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புகிறேன். அவர் நிறைய காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அவர் உங்களுக்கு நிறைய காரியத்தை விளக்குவார். உலகம் உள்ள எல்லா மக்களுக்கும் என்ன செய்வார்? சுவிசேஷத்தை அறிவிப்பார். அவர் வந்த பிறகு தான் சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சொல்லுங்க. சீசர் இடத்துல சொல்லலை, மரிச்ச அபிஷேகம் வந்த பிறகு தான் சொல்கிறாரு, ஆவியானவர் வந்தால் தான் நீ அதெல்லாம் செய்ய முடியும். நீ பரிசுத்தாவி உனக்குள்ளே வராத சமயத்து வர நீ வீட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்ப, உன் நண்பர்களோடு தான் சுற்றிட்டு இருப்போம். என்னைக்கு அபிஷேகம் வந்ததோ நீ எல்லா இடத்துலையும் போய் சாட்சியாக நிற்ப. அதுக்கு தான் அபிஷேகம் முக்கியம். எல்லாருக்கும் எது முக்கியம்? என்ன சொல்றாரு பாருங்களாம். அவர் என்ன சொல்வாராம், அந்த பரிசு 8ஆம் வசனம் யோவான் 16:8. அவர் பாவத்தை குறித்தும் ஒருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் நீங்க செய்கிறது தப்புன்னு தெரியும். கேட்குறீங்களா? நீங்க செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு எப்போ தெரியும் தெரியுமா? பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்க செய்கிறதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. நான் சொல்கிறதா நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் கரெக்டு, யார் என் மேலே குறை சொல்ல முடியும்னு சொல்லுங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த உடனே ஒருத்தரை திட்டுறீங்க, ஒருத்தரை குறித்து வீணா பேசுறீங்க, சண்டை போடுறீங்க, கெட்ட வார்த்தை பேசுறீங்க, பொய் சொல்றீங்க, உடம்புல இச்ச எண்ணங்கள் வருது. இதெல்லாம் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா இதையெல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவார். கேட்டீங்களா? சண்டை போட மாட்டீங்க. சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து சண்டை போடுறது பாவமா நல்லதா? பாவம். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நீங்க சண்டை போடுவீங்களா? அப்போ உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன ஆவி? செக் பண்ணுங்க. மாம்சத்தின் ஆவி. எதையோ பிடிச்சி வச்சுட்டு அந்தந்த நேரத்தில் அவரை அப்பப்போ துக்கப்படுத்துறீங்க. வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, ஒன்றுக்கு ஒன்று சண்டை, குழப்பம், பிரச்சனை, கலக்கம், பயம், திகில், இச்ச உணர்வு, பாவ உணர்ச்சி, கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம், இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்தா இதெல்லாம் பாவம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாருன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறோம்? கண்ட்ரோல் ஆகிடும். அவர் பாவத்தை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு அனுப்புனாரு? சும்மா அந்நிய பாஷை பேச இல்லை, கையடிச்சு பாட்டு பாட இல்லை, வாருமையா வாருமையான்னு சொல்லும்போது சொல்லுவா, நீ இப்போ மனைவிட்ட சண்டை போட்டு வந்த, நான் வரவே மாட்டேன் ஐயா அவன்கிட்ட. யார் வந்தீங்களா எனக்கு தெரியாது. ஊற்றுமையா நீ உலகத்தின் இச்சையில எதையாவது ஒரு காரியத்தை வச்சு யோசித்துட்டு இருந்தீங்கன்னா வாருமையான்னு பாஸ்டர் கூப்பிடுவாரு. வாருமையா
என் மக்களை நிரப்புங்க ஐயா. நிரப்ப மாட்டேன். அவங்க உள்ள இச்சைக்குள்ள இருக்கிறான். அவன் மண்டைக்குள்ள ஏதோ குழப்பிட்டு இருக்கிறான். தெளிந்த சிந்தனை இல்லை. நான் அங்கே வரமாட்டேன். நீ சும்மா என்ன வாரேன்னு கூப்பிடாத. ஏற்கனவே நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேசுவார். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தால் தான் நீங்கள் செய்கிற தப்பை உணர்த்துவார். நீ என்ன சிந்தனையில் இருக்கிற? மாம்ச இச்சையில் இருக்கிறியா? உலக கவலையில் இருக்கிறியா? உன் சிந்தனை எப்படி இருக்கிறது? எங்கோட கூட ஓடுறீங்க? உன் யோசனை என்னது? உன் வழி என்ன? அதை கண்டிச்சு உணர்த்துறவர் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஆண்டவர் அதெல்லாம் செய்வாருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க தான் பரிசுத்த ஆவியானவர். உயிர் தெழுந்தது அதுக்கு தான். உங்களை சும்மா அப்படியே வச்சுட்டு சோகாட்டிட்டு அப்படியே பொம்மையா போறதுக்கு இல்லை. நீ வியாதியோட இருக்கணும்னு பரிசுத்த ஆவியானவருக்கு விருப்பம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நீங்கள் புது பலன் அடைவீங்க. எல்லாத்தையும் சிலுவையில் அரைஞ்சிட்டாரு, நோய்களை அரைஞ்சிட்டாரு, பிசாசத்தை நசுக்கிட்டாரு, சாபத்தை எடுத்துட்டாரு, உன் தரித்திரத்தை எடுத்துட்டாரு, உன்னுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் எல்லாத்தையும் அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாரு. நீ இன்னும் பாவின்னு வாழ்ந்து கொண்டு எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறீங்க? ஆண்டவர் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. எத்தனை வருஷம் இதே மாதிரி உயிர் தெழுந்தாரு. கீதம் ஓசன்னா ஜெயம் பாடுவோங்க. இது ஒரு ஞாபகப்படுத்துறது. நம்ம என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பித்துட்டாரு. அவருடைய நமக்குள்ள வல்லமை வந்தது. அன்னையிலேருந்தே கண்ட்ரோல். எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டது. அவரோட கூட எழுந்திருக்கிறீங்க. அவரை போல வாழ, அவரை போல மாறதான் கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்காரு? அழைத்திருக்கிறாரு. நமக்குள்ள இன்னும் நிறைய காரியத்தில் நீங்கள் தோற்று போகிறீங்கன்னா அந்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற மாதிரி இயேசுவை மறுபடியும் கொண்டுங்க அறைகிறீங்க, சிலுவையில் அறைகிற மாதிரி. மாற்றங்கள் வேணுங்க. நமக்குள்ள இன்னும் மாற்றம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமோ இல்லை. சர்ச்சில் எவ்வளோ வேலை நடக்குது. இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு 2-3 பேருக்கு தான் இதா? நாங்கெல்லாம் சர்ச்சு வேலைன்னா உற்சாகத்தோடு இருக்கிறோம். ஃபுல்லாக சர்ச்சுன்னா ஆண்டவருக்காக செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லாமே டெட்டிப்பாக தருவார். என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அதனுடைய பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும். யார் நம்பத்தோம்? ஆண்டவருக்காக ஒரு 1 hour சர்ச்சில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு இந்த உலகத்திலையும் உண்டு, எங்கேயும் உண்டு. ஏன் நம்மளுக்கு அந்த யோசனை வரமாட்டேன்னு இருக்குது? வயசுக்காலங்க கடந்து ஏதோ பண்ணட்டுன்னு யோசிக்கிறீங்களா? இது அவங்களுக்குள்ள கடமை, இவங்க அவங்களுடைய ஊழியமா? இது ஆண்டவருடைய ஊழியங்க. இது ஆண்டவர். இது உங்கள் ஆலயம், உங்களுடைய ஆலயம். நம்மெல்லாம் சாப்பிட உங்கள் குடும்பத்தில் உள்ள வேலை. நான் எங்கள் வீட்டில் எல்லாரும் வேலை செய்வாங்க. நான் சுற்றிட்டு இருப்பேன். வாலிப ஸ்டேஜில் ஒரு சின்ன எடுத்துக்கிற ஒரு கிளாஸை அப்படி எடுத்து அந்த பக்கம் வச்சது எனக்கு பழக்கத்தில் இல்லை. அப்படி தான் வளர்ந்தேன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேணால் எங்கள் அக்கா அங்கே இருக்கு, கேளுங்க. எல்லாம் சாப்பிடுக்கு மட்டும் முன்னால் போவேன். சாப்பிடுக்கு எப்போ போவேன்? ஃபஸ்ட்டு ஆளாக போய் உட்காந்து பலகாரம் செஞ்சாலும் சரி. எங்கள் அக்காலாம் நல்லா வீட்டுக்காக உழைக்கும். வீடு பெருக்கிறது, பலகாரம் செய்யணுமா, தண்ணி எடுத்து வீட்டில் வைக்கணுமா, கிராமத்துல எல்லாம் எல்லாத்துக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணும். ஆனால் வீட்டுக்குள்ளே என் குடும்பத்தில் வேலை செய்யாத வளர்ந்தது யார்? நான் ஒரு ஆள் தான். அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் எல்லாம் எல்லா இடத்துலையும், ஹாஸ்டலில் போய் கஞ்சிக்கு கஷ்டப்பட்டது, எல்லாம் பிரயாசப்பட்டு எல்லா இடத்துலையும் பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டேன். சரியா? அதனால நீங்கள் எல்லாம் என்னென்ன காரியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் முன் குறிச்சாருன்னா உங்களை விடவே மாட்டார். அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாத பிள்ளைங்க மாமனாருடைய துணியை போய் துவைச்சோம். அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாத பிள்ளைங்கன்னா சூப்பர் கட்டியலா சொல்லுவா மாமியார். குழந்தைனா இருக்க துணி போட்டுக்க, துவைச்சிட்டு போடு. அதெல்லாம் மெஷினில் போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சம் துவைச்சி போடுமா. இல்லைன்னா அந்த புருஷங்காரன் சொல்லுவான், அம்மா என்ன சொன்னாலும் அதை கேளுன்னு. உங்களுக்கு அப்படிப்பட்ட மாமியார் தான் வருவாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க பிள்ளைகள். பேரண்ட்ஸுக்கு வேலை செய்யலைன்னா நீங்கள் யாருக்கோ ஒருத்தர் வீட்டில் போய் பாத்திரம் கழுவீங்க. சர்ச்சில் பாத்திரம் கழுவுறது கஷ்டம்னா, சர்ச்சில் சாப்பிட்றது கஷ்டம்னா, எங்கேயாவது ஒருத்தர் ஏதோ ஒருத்தன் தருகிற சாப்பாடு போய் சாப்பிடுவீங்க. புரியுதா?
நம்ம எல்லாம் சர்ச்சில் உள்ள சாப்பாடு கஞ்சினா கூட சாப்பிடுங்க. உங்களுக்கு ஹெல்த்து, ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம். ஆண்டவர் சரீரத்தில் உள்ள வியாதிகள் மாறும், சாபங்கள் மாறும். சர்ச்சு நிலையில் இங்கே சாதாரண நினைக்காங்க. இயேசுனுடைய சரீரம் தான் சர்ச்சு. சர்ச்சு கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரத்தில் நீங்கள் ஒரு அங்கம். ஏன் கம்யூனியன் எடுக்கிறீங்க? ஆண்டவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, கொஞ்சம் சாப்பிட்றீங்க. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, கொஞ்சம் சாப்பிட்றீங்க. உங்கள் சரீரம் ஹெல்த்தாக இருக்குது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், அதை நம்புகிறோம். அதனால எங்களுக்கு ஆண்டவர் புதிய புதிய ஹெல்ப்பை சரீரத்தில் பலனை கொடுக்குறாரு, செய்ய வேண்டிய உற்சாகத்தை கொடுக்குறாரு. சோர்ந்து போகாமல் ஓடிட்டே இருக்கிறோம். 10 வயசு 12 வயசு நெளியுது, முதுக கொண்டு சுவரில் சாய்க்குது. யாரும் சுவரை சாய்ச்சி சுவரில் சாய்கிறவங்க போய் சொல்லிட்டா எல்லாம் பேரண்ட்ஸ்கிட்ட போய் ஒயிட் வாஷ் பண்ணணும். தலையில் உள்ள எண்ணெயெல்லாம் அங்கே சாய்ச்சி வச்சுட்டு சுவரை கெடுக்கிறது சின்ன சின்ன குட்டி பசங்க. கேர்ஃபுல்லாக வந்து சர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அதை கேட்கணும். சரியா? சர்ச்சு தான் உங்களுக்கு நல்லா வழி சொல்லித்தரோம். ஃப்ரெண்டெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க, வாத்தியார் சொல்ல மாட்டார். அவர் பாடம் தான் சொல்லி கொடுப்பாரு. A + B = A² + 2AB + B². அது சர்ச்சு மேக்ஸ் வாத்தியார் சொல்லி தருவார். ஆனால் இந்த ஆண்டி சர்ச்சில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? அங்கே பார்க்காத, இங்கே பார்க்காத, அதை செய்யாத, இதை செய்யாத, அதை தொட்டா பாவம், அங்கே போனால் விழுந்துருவ, அங்கே பள்ளம் இருக்கு, அங்கே போனால் நீ விழுந்துருவ, அந்த பொண்ணை நீ கண்ணை நீ திருப்பி திருப்பி ஒருத்தரை பார்க்காத, வந்தியா பாரு, அவள் புடவை பார்க்காத, அவள் சாரியை பார்க்காத, அவள் ட்ரெஸ்ஸை பார்க்காத, அவளுடைய நகையை பார்க்காத, என்ன பாரு. சர்ச்சு எதை பார்க்க வரீங்க சொல்லுங்க? உங்கள் நோக்கம் என்ன? கத்தரை பேச பார்க்க போகிறேன், அவர் என்ன பார்க்கணும், நான் அவரை பார்க்க வந்தேன். நான் இந்த பூமி இந்த இடத்துல சாப்பாடை பார்க்க வரல, அவருடைய சரீரமாகிய சாப்பாடு. சர்ச்சில் வைக்கிற சாப்பாடு ஏசப்பாடு சரீரம், இங்கே குடிக்கிற தண்ணி அவருடைய ரத்தம் பானம். அது என்ன வளர்த்தோம், என்ன உயிர்ப்பிக்கும், எனக்காக ரத்தம் சிந்தினாரு, அதற்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அதுன்னு நீங்கள் அந்த உணர்வோடு எல்லா காரியங்களையும் செய்தீங்கன்னா எந்த டாக்டரும் தேவையில்லைங்க, எந்த ஸ்பெஷலிஸ்டும். தேவன் சொல்ற அதனதன் காலத்தில் நேர்த்தியாக எல்லாவற்றையும் நான் செய்வேன். நான் செய்யாமல் உங்களுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. நான் தராமல் உங்களுக்கு இந்த உலகத்தில் யாரும் நினைச்ச மாட்டாங்க. சொல்லுங்க, தரமாட்டாங்க. அவர் தாங்க தரணும். உங்களை உயர்த்தணும்னு அவர் தான். அப்படி டக்குன்னு அந்த ஸ்க்ரூவை பிடிச்சி இழுத்துனா கீழே இறங்கிடுவீங்க. ஆண்டவர் வளர்த்தி வளர்த்தி மேலே கொண்டு போவார். உங்களை வளர்த்தி ஆசை பார்க்கறது கர்த்தர். நீங்கள் வளர்றதை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். நீ கீழே போனேன்னு நான் எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் குழந்தைங்க. எல்லா பேரண்ட்ஸும் தன் பிள்ளை வளர்றத, அவங்களுடைய உயர்வு, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை தான் விரும்புவாங்க. நான் உங்களை உண்மையாட்டே நீங்கள் எல்லாம் நிறைய நல்லா சம்பாதிச்சு பரிசுத்தமாக வாழ்ந்து நல்ல பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் படித்தா எங்களுக்கு அது சந்தோஷம். அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ பிரயாசப்படுறோம். நீங்கள் உலகத்திலும் வாழணும், பரலோகத்திலும் வாழணும். அதுக்கு தான் இந்த இடம். இங்கே தான் அது உங்களுக்கு ட்ரைனிங். உங்களை நல்ல வழியில் நடத்தி மண்டையில் குழப்பம் இல்லாமல் தெளிந்த சிந்தனையோடு பரிசுத்தாவின் நிறைவோடு பள்ளியில் ஸ்கூலில் போய் படிங்க, காலேஜில் படிங்க. நீ செய்கிறது தப்புன்னு அவர் உணர்த்துவார். ஏன் அபிஷேகம் வேணும்? நீ செய்கிற தப்பை உணர்த்த. நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. எங்கள் அம்மா சொன்ன சமயத்தில் நான் கேட்கல. என்னைக்கு எனக்கு ஆவியானவர் வந்தாரோ அன்னைக்கு தான் எனக்கு கோபம் படுறது பாவம்னு தெரிஞ்சிச்சு. எனக்குள்ள ஆவியானவர் வந்த பிறகு தான் கோபப்படுறது பாவம். கோபம் அதெல்லாம் பெரிய பாவங்க. மோசே கோபப்பட்டாரு, கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியலை. இன்னைக்கு எத்தனை பேர் கோபத்தை வச்சுட்டு ஆவியில் நிரம்புறீங்க? எனக்கு அதை கூட இதை கூட நான் உங்கள் பிள்ளைன்னு சொல்லுங்க. அதிகாரமே இல்லை. ஏசப்பா எங்கே கோபப்பட்டார்? எதுக்கு கோபப்படுறீங்க? சின்னதுக்கு எடுத்ததுக்கெல்லாம் கோபம், எடுத்ததுக்கெல்லாம் டென்ஷன், சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுக்கு தான் சமாதானம் இல்லை. யாருக்கு சமாதானம் இல்லை சொல்லுங்க? சாவு ஒரு நாள் வரங்க. சாவை குறித்து பயப்படாதுங்க, எல்லாருக்கும் வரும். அது எத்தனை வயசில் வரணும் இல்லை. பரலோகத்தில் ஒரு ஆத்துமா 10 வயசில் தேவைப்பட்டுன்னா, 50 வயசில் ஒரு ஆத்துமா பரலோகத்துக்கு தேவைப்பட்டுன்னா அவர் எங்கே போவார் சொல்லுங்க? எங்கே வருவார்? சர்ச்சுக்கு தான் வருவார். சர்ச்சில் வந்து தேடுவார். சூப்பராக அங்கே கரெக்டாக பரலோகத்தில் ஃபிட்டாக இருக்கிற ஒரு ஆத்துமா யார்? 50 வயசு. அதை பிடிச்சிட்டு போயிடுவார். கேள்வி கேட்கவே
கொளுத்த கண்டை போய் ஆபிரகாம் அடித்தார். எந்த கன்று அடிச்சுதாரு? அவருக்கு எது தேவையோ, ஆண்டவருக்கான விருந்து வச்ச எந்த விருந்து தேவை, எந்த ஆடு தேவையோ அதை அடிச்சிருவார். அதை கேள்வி கேட்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதனால் பர்ஃபெக்டாக சபை பர்ஃபெக்டாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். எந்த நேரம் எது சம்பவிக்கணும் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. என்ன நடக்குன்னே தெரியாது. எவ்வளோ தூரம் பரிசுத்தமாக வாழணும் என்பதை உங்களை காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு நீ மரித்தா ஜீவன் எங்கே போகும்? கண்ணை மூடனா எங்கே போவீங்க சொல்லுங்க? மேலே ஏறுற மனுஷனுடைய ஆவி, கீழே இறங்குற மிருகத்தினுடைய ஆவி, எங்கே போவீங்க? பரலோகத்துக்கு போவீங்களா? ரெடியா? அதுக்கு தான் உங்க கேள்வி. இதுங்க ஸ்கூல்ல எல்லாம் கேட்க மாட்டாங்க. மேக்ஸ் எக்ஸாம் ரெடியா? மேக்ஸுக்கு ரெடியா? இங்கிலீஷ் ரிட்டன் ரெடியா? தமிழ் ரைட்டிங் ரெடியானதை வாத்தியார் கேட்பார். நான் கேட்பேன், நீ பரலோகத்துக்கு போறக்கு நீ ரெடியா? ரெடியாயிரு. எந்த நேரம் வரலாம், எந்த நேரம் ஆபத்து வரலாம். பூமியில் சம்பவிக்கிறது யாருக்குமே தெரியாத இருக்கிறதுனால ரெண்டு காரியம் பூமியில் கட்டாயம் நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஒன்று உங்களுடைய மரணம், இல்லைன்னா ஆண்டருடைய வருகை. இது ரெண்டில் ஒன்று எல்லாரும் என்ன செய்யணும்? சந்திக்கணும். அதுக்கு ரெடியாக இருக்கணும் எப்பொழுதும். நம்ம வாழ்க்கையில் ஒரு தெய்வ பயம், ஐயோ இதெல்லாம் தப்பு, இது பாவம். அதான் சொல்றாரு அவர் பாவத்தை குறித்தும். அவர் பாவத்தை 8ஆம் வசனம் யோவான் 16:8. பரிசுத்தாவியானவர் எதுக்கு வரனா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை சொல்லுக்குதான் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு தேவை. அவர் இல்லைன்னா நியாய தீர்ப்பை பற்றி அவசியமே இல்லை. எது நீதின்னு அநீதின்னு தெரியாது. அவர் வந்த பிறகு தான் இதெல்லாம் தெரிகிறது. இதெல்லாம் பெற்றுட்டு ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் இது நான் சொன்னேன். ஏன் அபிஷேகம் அப்போஸ்தலர் 1-2 அதிகாரத்தில் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2 எடுங்க. 1ஆம் வசனத்தில், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தாங்க. எல்லாருக்குள்ள என்ன இருந்தது? ஒரு மனசு, ஒரு மனம். ஆவியானவர் சபையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யணும்னா எல்லாருக்குள்ள என்ன இருக்கணும்? அவன் பாடுறான், அந்த பையனை எனக்கு தெரியாத, அவன் ஞாத்து பிறந்த பையன் அப்படின்னு இவனை நீங்கள் தப்பு கணக்கு போட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்ததே வேஸ்ட்டு. அவள் பேசுகிறப்பாரு, இதே அவங்கள நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா இங்கே என்னாச்சு? ஒரு சாத்தான் உள்ளே வந்துட்டான். இப்படி எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? சொன்னான் இல்லை ஷெல்டன், பேய் போவோம், ஒருத்தன் மனசு திரும்பி ஜோம் பண்ணுவான், அவங்ககிட்ட இருந்த அந்த ஆவி எங்கே போவோம்? வராந்திரத்துக்கு போகுது. சர்ச்சுக்குள்ளே சுத்தம். எங்கே சுத்தம்? முதல்ல சொல்லுங்க. ஒரு சோம்பேறி ஜோம் பண்ணு தீர்மானம் பட்டு வருவான், அவங்ககிட்ட இருந்து அந்த சோம்பேறி ஆவி வெளியே போகும். இங்கே நல்ல உற்சாகத்தோடு ஒருத்தன் இருப்பான், அவனுக்குள்ளே போய் புகுந்துடும். சர்ச்சுக்குள்ளே தான் புகணும், முதல்ல சர்ச்சுக்குள்ளே தான் போகும். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நாங்கள் எல்லாம் சின்ன வயசில் 9th 10th படிக்கும்போதெல்லாம் பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு போவோம். அங்கே ஒரு அம்மா இருப்பாங்க, அம்மாளுன்னு சொல்லுவாங்க. அவங்கள பேய் விரட்டுக்குன்னு சனிக்கிழமை காத்திருப்பு ஜபத்துக்கு பேய் விரட்டை உட்கார வச்சுருப்பாங்க. இப்போ எங்கள் சித்தி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க கூட நான் போவேன் நைட்டு. அப்போ பாருங்களேன், எல்லாம் முடித்தோடனே காத்திருப்பு ஜபத்தில் பேய் பிடிக்கிறவங்க எல்லாம் வாங்கன்னு அப்படி வரிசையாக உட்காருவாங்க. உட்கார வச்சு, வா சொல்ல மாடம், வா அந்த மாடம், வா உனக்குள்ளே யாருன்னு கூப்பிடுவாங்க. வா வான்னு அவங்கள கூப்பிடுவாங்க. அந்த அம்மா ரொம்ப கிஃப்ட்டு பிடிச்சவங்க. நீ வான்னு ஒன்று அது கூப்பிட்டவனு கேட்கும், அவள்கிட்ட போட்டான்னு கேட்கும். என்ன கேட்கும்? அந்த பேய், என்னை துரத்துறீங்களே, அவ இருக்கிறா இல்லை, அவள்கிட்ட போட்டான்னு கேட்கும். இல்லைன்னா அவன்கிட்ட போட்டான்னு இந்த பேய் கேட்கும். சர்ச்சுக்குள்ளே கேட்கும், அங்கே இருக்கிறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட போட்டான்னு கேட்கும். அவங்க கடைசியில் எப்படி துரத்துவாங்க தெரியுமா? அவங்கள பேய் விரட்டம்ப உட்கார வச்சு, இந்த சர்ச் இவளை விட்டு, இந்த சர்ச்சை விட்டு, இங்கே உள்ள மக்களை விட்டு, இந்த பூமியை விட்டு நான் பாதாளத்துக்கு போகிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுகிறேன்னு அடிக்க வச்சு தான் அந்த பிசாசை துரத்துவாங்க. பிசாசு நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்கும். ஒருத்தர்கிட்ட இருந்து வெளியே போகும்போது, நான் அவங்ககிட்ட போட்டா, எங்கிட்ட போட்டா, அவங்கள்ட்ட போட்டான்னு அது கேட்கும். நீ அஜாக்கிரதையாக இருந்தால் உனக்குள்ளே நுழையும். நீ விழிப்பு இல்லாமல் தூங்கிட்டு இருந்தேன்னா உனக்குள்ளே பிசாசு சர்ச்சில் தூங்குனா நுழைஞ்சிருவான். என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, தூங்காதுங்க. காலை நேரம் தானே, எந்த நேரம்? எல்லாரும் நிறைய பேருக்கு தூங்குற இடத்துல தூக்கம் வராது.
எதுக்கு சர்ச்சை நினச்சிருக்காங்க. அங்கே வந்து தூங்கிட்டு இருக்கல ஹாயா. சர்ச்சு தூங்குற இடம் இல்லை. சர்ச்சுக்குள்ளே வந்து தூங்குனது சாபம். கேர்ஃபுல்லாக இருங்க எல்லாரும். நாங்களும் சில சமயத்தில் அசதியில் வந்துடும். ஆனால் முடிஞ்ச அளவு சர்ச்சுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, தூங்கக்கூடாது. ஐத்திக்கு மேலே தூங்கினா கீழே விழுந்து செத்து போயிட்டான். அப்புறம் பேதுரு கீழே போய் டிஸ்டர்ப் ஆகுது, அவனை போய் உயிரோட கொண்டு வராரு. தூங்குறவங்க எல்லாம் சர்ச்சுக்கே வராதுங்க. வீட்டில் நல்ல பெட்டில் படுங்க. எங்களை யாரும் உங்களை கம்பல் பண்ணுறது? நல்ல தூக்கம் வரலையா போய் நிறைய பேர் தூக்கம் வராதுங்க. கேட்டால் தூக்கமே வரல, பெட்டில் தூக்கமே வரல. எதுக்கு சர்ச்சு? தூங்கு இருக்கா? சர்ச்சில் வந்து தூங்குனா சாபம். கேளுங்க, சர்ச்சு தூங்கக்கூடாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போகும்போது எல்லாரும் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போவீங்க, தூங்குங்கிறவங்க சாபத்தை வாங்கிட்டு போவீங்க. எதுக்கு சர்ச்சு? விழிப்பாக இருக்கணும். இங்கே இருந்து உங்களுக்கு என்ன வருது? ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்களாம். அவர் அமெரிக்காவுக்கு போனாராம், பிரசங்கம் பண்ணாராம். பின்னால் போய் அங்கே ஒரு ஊழியக்காரர், சாதா ஒரு மலையாளி பாஸ்டர் தான், எல்லாம் இப்படி துள்ளி துள்ளி பிடிக்குதான். இப்படி பிடிக்கிறாங்களா? துள்ளி துள்ளி ஒவ்வொன்றா அப்படி ஒரு வார்த்தை, அந்த ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொன்ன அப்படியே அப்படி கேட்ச் பண்ணுறாங்க. அப்போ இவர் சொன்னாரா, அந்த கூட்டிட்டு அழைச்ச பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாரா, ஐயா எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இவங்க எல்லாம் ஏன் இப்படி துள்ளுறாங்க? நான் பிரசங்கம் பண்ண இவங்க துள்ளுறாங்களே, இது எதுக்கு துள்ளுறாங்கன்னு கேட்டாங்களா? இல்லையா, அவங்க சும்மா துள்ளல, நீங்கள் போடுற வார்த்தை அவங்களுக்கு வந்தோடனே அப்படியே கேட்ச் பண்ணி சாப்பிட்றாங்க. புரியுதா? சர்ச்சுக்குள்ள என்ன நடக்குது? எனக்கு என்ன வார்த்தை வருது? எனக்கு என்ன ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு? நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? என் வாழ்க்கையில் என்ன மாற்ற வேண்டும்? என்ன சேஞ்ச் பண்ண நான் என்ன செய்யணும்? அது சொல்ல வருது. நான் பேசலைங்க. நான் ஒரு சாதாரண ஒரு ஆளு தான், ஒன்றும் இல்லை. நான் போலா நிற்பேன். அடுத்த நேரம் இதை முடிச்சோடனே போய் படுத்துருவேன். என்ன கொண்டு ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. உங்களோட பேசுறது கர்த்தர். யாரா இருந்தாலும் சரிதான். சர்ச்சில் பேசுறவர் கர்த்தர், பரிசுத்தாவியானவர் உங்களோட பேசுறாரு. நீ தூங்கக்கூடாது, விழித்திரு. கடைசி காலம். உனக்கு வர வார்த்தையை நீ சாப்பிடாம யாருக்கோ சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களுக்காக வந்தாரு, அவங்க கேட்கறதுனால புறஜாதி மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. சர்ச்சில் நீங்க கேட்கலைன்னா, அந்த ஆசீர்வாதத்தை நீங்க ரிசீவ் பண்ணலைன்னா யாருக்கோ எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார். யாரோ வந்து சாப்பிடுவாங்க. நம்ம அந்த காலத்தில் நிர்பந்தராக போவோம். மேலே போய் உட்கார்ந்து எல்லாம் ஒரு மனதோட கூடியிருக்கிறாங்க. ஆவியானவர் இறங்குறாரு, எல்லாரும் ஆவியில் நிரப்பப்படுறாங்க. இந்த பயந்தாங்கொள்ளி பேதுரு, ஒரு வியாழக்காரிக்கு முன்னால் நிற்க முடியாத அந்த பேதுரு, இப்போ அவருக்குள்ள என்னாச்சு? திடீர்னு ஆவியானவர் வந்தார், எழும்பி பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டார். சொல்றாரு, நீங்க அரைஞ்ச இயேசு, உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. யார்கிட்ட பேசுகிற தெரியுமா? வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர், அங்கே உள்ள பிரதான ஆசாரியர் மத்தியில் எல்லாரும் வித்தியாசமாக எழும்பி குதிக்கிறாங்க. சொல்கிறாங்க, இவங்க எல்லாம் எது குடிச்சிட்டு வந்திருக்காங்க? மதுபானம். பரிசுத்தாவி வந்தால் குடிகார மாதிரி குளறுவீங்க. இங்கே இருக்கு பாருங்களா, அப்போஸ்தலர் 2:13 12-13. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். உண்மையாட்டே உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் வந்தார்னா அது என்னது? குடிகாரன் எப்படி உளருவானோ அது மாதிரி தான். யார் மாதிரி? ஆமாங்க, பைபிள் அப்படி தானே சொல்லியிருக்காங்க. அபிஷேகத்தில் நிரம்புறவங்கள குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இங்கே கத்துவாங்க, என்னென்னோ பேசுகிறாங்க. புரியாதவனுக்கு என்ன இருக்கும்? எல்லாம் குடிகாரம் பேச்சு. அவனுக்கு என்ன பேசுகிறானே தெரியாது. குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. அபிஷேகம் பண்ணுறவங்களும் அப்படி தான். ஆண்டவரோட பேசிகிட்டு இருப்பீங்க, அங்கே என்ன பண்ணினீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க இடிப்பீங்க, அவங்களோட பேசுங்க, இவங்களோட பேசுவீங்க, துள்ளுவீங்க, ஆடுவீங்க, குதிப்பீங்க. இதுதான் அபிஷேகம். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் வந்து இறங்கும் பொழுது எல்லாரும் வித்தியாசமான பாசையை பேசி எல்லா மக்களையும் பிரமிக்க வைத்தாங்க. எல்லாரும் அப்படி ஒரு அசை உண்டாச்சு. இடம் அசைஞ்சது, இடி முழக்கம் போல சத்தம் வந்தது. இன்னைக்கு சர்ச்சில் பாஸ்டருடைய சத்தம் தான் டாப்பில் இருக்கு. உங்கள் சத்தம் ஏன் கத்த மாட்டேன்னு சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணாரு தெரியுமா? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். அவர் எப்படி பண்ணாரு? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். நம்மளுக்கு எங்க சத்தம் வருது? கண்ணீர் வருது.
நம்ம ஆண்டவரை தேடுங்க, வாயை திறங்க. வாயை திறக்கலைன்னா ஹோன்னு ஹாஸ்பிட்டலில் போய் ஐயோன்னு கத்துவீங்க. சர்ச்சில் வாய் திறந்து ஜோம் பண்ண தெரியலன்னா எங்கேயாவது போய் என்ன பண்ணுவீங்க? ஐயோ 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 ஐயோ. இந்த ஐயோ சத்தம் போடாம தான் இங்கே சத்தம் கத்துங்க. வீடுகளில் கத்துங்க, ஐயோ சத்தம் வெளியே வரட்டு. உங்கள் சத்தம் வெளியில் அங்கே என்ன நடக்குது அந்த வீட்டில் சும்மா சத்தம் கேட்குது, அந்த சத்தம் இங்கே வரட்டு. நம்ம வெளியே போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து கத்த மாட்டோம், ஐயோ சத்தம் வராது. வீடுகளில் ஆண்டவர் நினைச்சு கதறி அழுங்க, எங்கேயோ போய் அழக்கூடாது. அதான் சொல்கிறீங்களா, சேர்ச்சுக்குள்ளே வாயை திறந்து ஜோம் பண்ணுங்க. உங்கள் உடம்பை விட்டு கொடுங்க, சரீரத்தை விட்டு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியானவர் உள்ள வந்து உங்களுக்கு மேலே அசைவாட ஒரு ஷேக் உண்டாகும். பனி போல இறங்குவார், கரண்ட் ஷாக்கா வருவார், உங்களை துள்ள வைக்கும், குதிக்க வைக்கும், துதிக்க வைக்கும். கை காலெல்லாம் ஆடும், உடம்பெல்லாம் ஷிவரிங் ஆகும். வைக்கப்படாதுங்க, தேவனை துதிங்க. வாயினால துதிக்கும் பொழுது வாய் டப்ப டப்பன்னு அடிச்சுட்டே இருக்கும். ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது தெரியும், மாற்றங்கள் உண்டாகும். நீங்க அப்படியே சோர்ந்து போயிடுவீங்க. பேதுரும் பவுல் இந்த அபிஷேகத்தை பெற்று பிரசங்கம் பண்றா. ஒரே நாளையில எத்தனை பேர்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எத்தனை பேரை நீங்க இவ்வளவு நாளும் ரட்சிக்கப்பட்டு ஒரே ஒரு பிரசங்கம், ஒரு அபிஷேகம் உடனே அப்படி அழைச்சிச்சு? எத்தனை பேர் உங்களால் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சொல்ல முடியுமா? யாரையாவது ஒருத்தரை எங்கேயாவது ஒருத்தரை பண்ணீங்களா? எதையாவது விதைச்சிங்களா? எதையாவது விதைச்சிங்களா? ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க? உங்களுக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக ரத்தம் சிந்தினேனே, எனக்காக நீ என்ன செய்தா? உன் வேர்வை, உனக்கு உடம்புல என்ன இருக்கு? ஹீட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வேர்க்குது, நெளிகிறோம், முறிகிறோம், உட்கார்றோம், முடியல. எத்தனை மணிக்கு ஒரு நேரம் சிலரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க உடம்பு சரியில்லாமல் ஆட்கள் மத்தியில், மணிக்கூர் கணக்கில் துக்கத்தோட புடிச்சியாம குடியாம இருக்கிறாங்க. ஏன் சர்ச்சுக்குள்ள வந்து அவங்களுக்கு சோர்வு வருது? ஏன் சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது தூக்கம் வருது? அசைவில்லாமல் இருக்கிறீங்க. ஒரு விழிப்பா இருங்க. தேவ சமூகம் உங்களை ஆசீர்வதிக்கிற இடம். ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை வச்சிருப்பார், அதை பிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் மேலே போயிடுவீங்க. ஒரு சின்ன வார்த்தை, ஏதோ பாட்டில் வரும், மெசேஜில் வரலாம், ஒர்ஷிப்பில் வரலாம், ஏதாவது ஒரு வார்த்தையை நம்பி வாங்க, அதை பிடிச்சிட்டு மேலே போயிடுங்க. எங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவங்க சர்ச்சில் அந்த பூக்கடைக்காரங்க புரசோகம் சர்ச்சில் சுந்தரம் பாஸ்டர் சர்ச்சு சாம் சுந்தரம் ஐயாட்ட அதுங்க சொல்லுமா, நாங்கள் ஒரு மாதத்தில் ஒரு தடவை இந்த ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவார். அவர் உடம்பு ரொம்ப சிக்காக இருக்கம்பா, கடைசியில் வேறு ஆட்கள் தான் பிரசங்கம் பண்ண வந்தாங்க. அப்போ அதுக்கு புலம்பிட்டு போமா, அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தையை வச்சு எங்களுக்குன்னு ஒரு வார்த்தை தருவார். அதை வச்சு ஒரு மாதம் பிழைப்போம். எங்கள் குடும்பம் ஒரு மாதம் போஷிக்கப்படும், நாங்கள் பிழைப்போம். அந்த வார்த்தையை வச்சு அந்த மாதம் ஃபுல்லாக பிழைப்போம். அவர் எங்களுக்கு இல்லையே, போயிட்டாரே. சர்ச்சில் ஒரு வார்த்தை, ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை போதங்க, மேலே போயிடுவீங்க. சினிமாக்காரன் சொல்கிறது, அரசியல்காரன் சொல்கிறதெல்லாம் அந்த நிற்காதுங்க. அது கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள் டெம்பரரி. யாரும் நிரந்தரம் இல்லை. வீட்டில் யாருமே நிரந்தரம் இல்லை. இந்த உலகம் உங்களுக்கு சொந்தம் இல்லை, ஆண்டவர் தான் சொந்தம். மேலே போனாலும் அவர் தான் பார்க்கணும், இங்கே இருந்தாலும் அவர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் மரித்த பிறகு அவர் தான் நிற்பார் மேலே. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளோ பெரிய தலைவர்களோ நீங்கள் வேலை செய்கிறவங்க மேனேஜரோ அங்கே வந்து நிற்க மாட்டாங்க. யார் நிற்பாங்க மேலே? யார் நிற்பா? கண்ணை மூடனுடனே யார் நிற்பா? மேலே ஒருத்தர் நிற்பார், அவர் தான் இயேசு தான் நிற்பார். அவரை நோக்கி உங்கள் எண்ணம் இருக்கட்டும். இந்த பூமியில் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் உண்டு, பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தை கொடுக்க நிறைய பேர் உண்டு. கஷ்டப்பட்டீங்கன்னா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, பசியாக இருந்தால் யாராவது சாப்பாடு போடுவாங்க. ரோட்டில் தெருநாய்க்கு சாப்பாடு போடுற, சாப்பாட்டில் பிழைக்கிற தெருநாய்க்கு போடுகிற தேவன் உங்களையும் என்னையும் பிழைப்பிப்பது எவ்வளோ நிச்சயம்? அதுங்கெல்லாம் அழுவுதா? சாப்பாடு இல்லைன்னு எந்த வீட்டிலேயே போய் நிற்குதா? ஆட்டோமேட்டிக்காக யாராவது போய் பிஸ்கட் ஆகுது, சாப்பாடாகுது. நாங்கள்லாம் நைட்டு 1 மணி 2 மணிக்கு போகும்போது தெருநாய்க்கெல்லாம் சில ஆட்கள் பொட்டலமாக கொண்டு வராங்க, பிரியாணி வேஸ்டெல்லாம் கொண்டு அப்படியே போட்டுகிட்டே போகிறாங்க. அதுங்க எந்த கவலையும் படுறதே இல்லை. நிறைய பேர் வருவாங்க, தனியாக வரவங்க எல்லாம் பிஸ்கட்டை பொடிச்சு போட்டுகிட்டே இருக்கிறாங்க, நாய் அவங்கள கடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஆண்டவர் அதுகளை பிழைப்பிக்கிறாரு.
நீங்கள் கவலைப்படுறது என்னத்துக்கு? அதே மாதிரி தான் இங்கே ஒருத்தன் வந்தான் பாருங்களாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. நான் எங்கேயோ போய் எங்கே வரேன். 3ஆம் அதிகாரம் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. எத்தனை மணிக்கு? காலையில் சர்ச்சுக்கு வந்தாங்க. உங்களை மாதிரி எங்களை மாதிரி, சரியா? யாரெல்லாம் வந்தது? பேதுருவும் யோவானும் அபிஷேகம் பெற்றுட்டு வராங்க. வந்து அப்போ பாருங்களாம், அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவனை, ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். எப்போலேருந்து சப்பானி? பிறந்ததுலேருந்தே வியாதி. சில குழந்தைங்களுக்கெல்லாம் பிறந்ததுலேருந்தே நோய் இருக்கும். கவனமாக கேட்டுக்காங்க. இனிதான் மெசேஜில் வரேன். பிறந்ததுலேருந்தே சில கேரக்டர் இருக்கும். இங்கே சியோனா இருக்கிற பார்த்தீங்களா? இருக்காளா? தூக்கிட்டாளா சியோனா? அவ சொல்கிறா, பாட்டி நான் காலையில் எழும்பினோட ஜெபம் பண்ணுவேன், அதனால தான் பாட்டி என்ன அடிக்கலை அப்படின்னு சொல்கிறா. தெரியுமா? பாட்டியை அடிக்காமல் நான் படிக்கிறேன், பாட்டிக்கிட்டேருந்து அடி வாங்காமல் நான் படிக்கிறதுக்கு டெய்லி காலையில் ஜெபம் பண்ணுவாளாம். அந்த குழந்தைக்கு இருக்கிற அறிவு நமக்கு இருக்கா பாருங்களா? ஏன்னா அவளை நல்லா அடிப்பேன், திட்டுவேன். ஆசில் அப்படியே பாப்பா போகிற சமயம் 6 காலுக்கெல்லாம் அழுது கேட்கும். அவன் எப்படியே பார்த்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டாங்க. வாய் மூடிட்டி, உங்கள் அம்மா எல்லாம் வரமாட்டா, அமர்ந்துரு, எழுது அப்படின்னு சொல்லி எழுத வைப்பேன். அடங்கிடுவா. உடனே ஆஷ்லாட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணுவான். அப்போ சொல்லுவாளாம், காலையில் போய் எழும்பி ஜோம் பண்ணுவாளாம். என்ன ஜோம் பண்ணுவேன்? நல்லா படிக்கணும், பாட்டிட்டு என்ன செய்யக்கூடாது, அடி வாங்கக்கூடாது. அதெல்லாம் பண்ணி அதுக்கு ஜோம் பண்ணி அடி. இப்போ எனக்கே தெரியல, அவளை பார்த்து அவளுக்கு அடி கொடுக்க மாட்டேன். அடி கொடுக்காமலே எல்லாம் படித்து முடிச்சிடுறான். அதுக்கு ஜபத்தை ஆண்டவர் வச்சுக்கிறாரு, கேட்குறாரு. குழந்தைக்கு தெரியுது, கழுதைக்கு தெரியுது. ஆனால் மனுஷனுக்கு என்ன செய்யலை, தெரியல. மிருகம் பீலியாமுக்கு தெரியல, தீர்க்கதரிசிக்கு தெரியல, தேவதூதன் நிற்கிறான்னு. கழுதைக்கு தெரியுது. இது நம்ம வாழ்க்கையில் வந்த பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை. இது சாதாரண பிரச்சனை இல்லை. தேவன் நம்மளை ஏதோ தட்டி எழுப்புறாரு. தேவன் நம்ம மேலே ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்க தான் இந்த போராட்டத்தை கொடுக்குறாருன்னு உங்களுக்கு தெரியல, மறைவாக இருக்கிறது. ஏன்னா என்ன கொண்டு டெய்லி சர்ச்சில் கொண்டு பிச்சைக்கு வைக்கிறாங்கன்னு இந்த 40 அவனுக்கு ஒரு 40 வருஷம்னு இருக்கிறேன், அவனை கொண்டு வைக்கிறான்னு இவன் இந்த கேள்வியும் கேட்கல. கொண்டு வீட்டிலேருந்து தூக்கி கொண்டு வச்சிருவாங்க பிச்சை கேட்க. எதுக்கு வந்தான் அவன் சொல்லுங்க? சர்ச்சுக்கு எதுக்கு வந்தான்? வாசப்படியில். இப்போ கூட சிட்டியில் உள்ள நிறைய சபைகளாக இருக்கும், பலவாறு சபையில் கூட இருக்கும். வெளியே வரும்போது நிறைய கால் நொண்டி பிச்சைக்காரங்கெல்லாம் இருப்பாங்க, போட்டுட்டு போவாங்க. அப்படி தான் அங்கேயும் வச்சுருந்தா, அலங்கார வாசலில் கொண்டு பிச்சைக்காரனை வச்சுருந்தாங்க. பாருங்களாம், பிச்சை எடுத்துகிட்டு போகிறோமா. இவன் எதுக்கு வந்தான்? எனக்கு பிச்சை, இன்னத்தை பாடு எனக்கு வேணும், இன்னைக்கு எவ்வளோ வேணுமோ எனக்கு அந்த காசு எனக்கு வேணும்னு தான் அவன் பிச்சை எடுக்க தான் வந்தான். ஆனால் இந்த இடத்துல பேதுரு யோவானும் போகிறாங்க. அவங்கள்ட்ட அவங்க ஏதாவது கிடைக்குன்னு எட்டிப்பா யோசிக்கும் பொழுது ஏதாவது கிடைக்கும். இவங்களை ஏதாவது காசு போடுறாங்க. ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க புதுசாக 2 பேர், பேதுரு யோவானும். பேதுரு யோவானும் காசு கொண்டு போகல, அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, சும்மா போகிறாங்க. அப்போ உடனே பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க? தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். 3ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் அவனை விட்டு பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார். யாரை பார்க்க சொன்னாங்க? என்ன பாரு? யாரை சொன்னாங்க? எங்களை பாரு. என்கிட்ட என்ன இல்லை? பொண்ணும் இல்லை, வெளியும் இல்லை, எதுவும் இல்லைப்பா. உனக்கு கொடுக்க எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்கு என்கிட்ட. என்ன இது? இயேசுவின் நாமம். அது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. பாருங்களா, அவங்க எதை கொண்டு போனாங்க? பேதுரு யோவானை என்னத்தை கொண்டு ஊழியம் செஞ்சாங்க? இயேசு நாமத்தை கொண்டு தான் போனாங்க. இயேசுவின் அபிஷேகத்தை கொண்டு தான் ஊழியம் செஞ்சாங்க. அவருடைய வல்லமையை கொண்டு தான் ஊழியம் செஞ்சாங்க. ஐயா, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது எதனால? இயேசுவின் நாமம் தான் அவங்க கையில் இருந்தது, அவங்க வல்லமை இருந்துச்சு. எல்லாத்தையும் ஈஸியாக அனுப்பிச்சாங்க, நிறைய மக்களை ஆதாயப்படுத்துறாங்க, பெரிய காரியத்தை செஞ்சாங்க. சொல்றாரு, தேவாலயத்திலே பிரவேசிக்க போது பேதுரு யோவான் அவனை விட்டு பார்த்து எங்களை நோக்கி பாருந்தார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெள்ளி வேணுமா பொண்ணு வேணும், எனக்கு எது நோக்கி வந்திருக்கிறீங்க கேட்குறேன். உங்களுக்கு இப்போ நம்ம நிறைய பேர் சில பிரச்சனை இருக்க வீட்டில். பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வருது, ஃபீஸ் கட்டணும், படிக்கிற பிள்ளைங்க ரிசல்ட்டுக்கு மார்க்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அட்மிஷனுக்கு தேடுறவங்க அட்மிஷனுக்காக இருப்பாங்க. இவனுக்கு என்னவா? இவனுக்கு மெயினாக ஒரு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டான். இவனுக்கு இன்னைக்குள்ள
காரியம் நிறைவேறணும். பிச்சைக்காரன் என்ன பார்த்து எதிர்பார்த்தான்? எனக்கு எனக்கு ஒரு 10 ரூபா தந்தா இன்னைக்குள்ள பாடு போதும்னு நினைச்சான். ஆனால் ஆண்டவர் பார்க்கலாம், அதை நினைக்கிறவர் அல்ல. நீ கேட்கறத அவர் கொடுக்கிறவரும் அல்ல. உன் எண்ணம் அவருடைய எண்ணமா இல்லை, உன் நோக்கம் அவருடைய நோக்கம் அல்ல, உன் வழி அவருடைய வழியம் அல்ல. புரிஞ்சுக்கங்க. அந்த நொண்டி சப்பானி அவன் நினைச்சா எனக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது தருவாங்க, ஏதாவது காசு தருவாங்க, இல்லைன்னா ஏதாவது தருவாங்கன்னு தான் நோக்கி பார்த்தான். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, எங்கிட்ட பொண்ணோ வெளியோ இல்லை, என்ன நீ பார்த்து பிரயோஜனம் இல்லைப்பா. ஆனால் ஒன்னே ஒன்று என்கிட்ட இருக்குது, என்ன பாருங்களாம். அப்போ அவர் சொல்றாரு, பொன்னோ வெளியே என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருப்பதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி என்ன செய்கிறாரு, என்னிடத்துல என்ன இருக்கு, எழும்புப்பா, காசை பார்க்காத, நீ என்ன சப்பானியை கிடக்கிற. அவங்க எதிர்பார்த்தது காசை பார்த்தான். ஆனால் ஆண்டவர் உங்களை எதுக்கு பார்க்குறாரு, என் மகன் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கிறா, அவள் இன்னைக்கு பீஸ் கட்டுற காரியத்தை தான் கேட்குறான். ஆனால் இவளுக்கு என்ன கொடுக்கணும், ஏதாவது ஒன்று நிரந்தரமா சொல்லுங்க, நிரந்தரமா. இதான் உயிர் தெழுந்த இயேசுனுடைய வல்லமை. நிரந்தரமா ஏதாவது ஒன்று செய்யணும். இனி இந்த காரியத்துக்கு கஷ்டமே படக்கூடாது. அதான் சொன்னாரு, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடி தாகம் உண்டாகும், இல்லை நான் இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு மறுபடி தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்குற தண்ணீரை குடித்தவனுக்கு என்ன செய்யாது, மறுபடி. ஆண்டவருடைய நோக்கம் நீ கஷ்டமே படக்கூடாது. நீ நினைப்ப எனக்கு இந்த ஒரு காரியமும் கர்த்தர் செய்தா போறேன்னு நீங்க நினைச்சு வந்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவருடைய திட்டம், நீ உன் வாழ்க்கையில மறுபடி அந்த காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்துல கேட்கவே கூடாது. பெர்மனன்ட் விடுதலை, பெர்மனன்டான காரியத்தை, வேலை இல்லையா, ஒரு நிரந்தர வேலை தருவார். பலவீனமா நீ மறுபடியும் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணாத, ஒரு மெடிசின் இல்லாத, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்காத ஒரு சுகத்தை கர்த்தர் தருவார். அவருடைய நோக்கம் அப்படி. உனக்கு ஏதோ போட்டு கொந்தளிக்கும் பொழுது அந்த நேரத்தில் போட்டு பதம் போட்டு ஏதோ குரோசினை போட்டு கிழிக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. உன்னை சீல் பிடிக்கு, உள்ளே இருக்கிற காயத்தை, வெளியே இருக்கிற அழுக்கெல்லாம் தள்ளி உன்னை சீல் பிடிக்கு. உனக்கு எதனால உன் சரீரத்தில் பலவீனமோ, எதனால உன் குடும்பத்தில் கஷ்டமோ, எதனால நீ பிறவியில் சப்பானியாக இருக்கிறதோ அதை மாற்றி ஆண்டவருடைய நாமத்தை உன்மூலம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று உன் வாழ்க்கையில் சில காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். புரியுதுங்களா? இவன் நினைச்சா எனக்கு இன்னைக்குள்ள பாடு போதேன்னு. அதான் தேவனுடைய நோக்கம் வேற. ஒன்று அவரிடத்தில் கேட்காதுங்க, தருவார் எல்லாமே. எல்லாமே அவரு. உங்களுக்கு என்ன தேவையோ கேட்காத இஷ்டம். சாலமோன் என்ன கேட்டான், ஞானம் போதன்னு கேட்டான். நீங்க போதாப்பா, ஞானம் யார், இயேசுதான். அவரே ஞானமும் மீட்பும் ரட்சிப்புமானார். இயேசு எனக்கு போதும், எங்கள் அப்பா எனக்கு போதும்னு கேட்டான். எல்லாத்தையும் கொடுத்துட்டார். கேட்காததெல்லாம் நம்ம அதுக்காக உபவாசம் இருப்பீங்க. 40 நாள் இந்த காரியத்துக்காக, என் பொண்ணு கல்யாணத்துக்கு உபவாசம் இருந்தேன், எனக்கு ஒரு குழந்தைக்கு இருந்தேன், வேஸ்ட்டு. டங்குன்னு போயிடுங்க. 40 நாள் குழந்தை கன்சியூவ் ஆகலைன்னா டங்குன்னு போயிடுங்க. கடவுளுக்கு தெரியும். நீ ஒரு நாள் வாழ்க்கையில் ஒன்று யாரும் குறை சொல்லக்கூடாது. வித்தியாசமான காரியத்தை செய்ய, உயர்ந்த ஒரு நிரந்தரமான விடுதலை தர கர்த்தர் நம்ம எல்லாம் நோக்கமாக இருக்கிறார். சோர்ந்து போகாதுங்க. அதான் உயிர் தெழுந்த வல்லமை உங்களை அப்படி உயிர்ப்பிக்கும். பிறவி சப்பானிட்ட சொல்லாரு, எழுந்து நடாப்பா, உட்காராத, சப்பானியா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீ பிறந்ததுல இந்த சப்பானியா இருக்கிற உன்னை யாரும் கவனிக்கல. நீ ஏதோ ஒரு காரியத்தை யோசித்து வந்த. ஆனால் நான் உனக்கு ஒரு மேலான காரியத்தை, உயிர் தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை, நீ எதிர்பாராத, நினையாத, அளவுக்கு அழகாத ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன். எழுந்து அந்த நாமத்தில் நீ எழுந்து நட. எழுந்து நட சொல்றாரு பாருங்களாம். எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டா. எப்படி? ரைட் ஹேண்டில் பிடிச்சி தூக்கி விட்டார். அதுவரை யாருடைய வேலை சொல்லுங்க? கர்த்தருடைய வேலை. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? ஏதாவது காரியத்துக்காக யோசித்து யோசித்து குழப்பிட்டு இருக்கிறீங்களா? உங்களை அப்படி தூக்கி விடுவார். ஒரு என்ட்ரப்பனை வைப்பார். பாருங்களா, நட என்று சொல்லி அவன் என்ன செய்தாரு, அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஒடிஞ்ச சூம்புன காலு கையெல்லாம் பலன் உண்டாகுது.
நம்ம சாதாரண இது இல்லைங்க. அபிஷேகம் வந்தால் தாங்க நீங்கள் தைரியமாக நிற்பீங்க. அபிஷேகம் உங்களுடைய சரீரத்தில் வரும்பொழுது உங்கள் வியாதிகள் எல்லாம் மாறும். ஏன் அபிஷேகத்தை பெற சொல்கிறோம்? புது பலன் அடைவீங்க. பரிசுத்த ஆவி வந்தால் உங்களுக்கு என்ன உண்டாகும்? பலன், ஒரு பலன். நாங்கள்லாம் அந்த பலனில் தான் நிற்கிறோம். எல்லா காரியத்தையும் ஈஸியாக ஆண்டவர் இவ்வளோ ஓடுறோம் சாடுறோம். எவ்வளோ நேரம் தான் தூங்குவோம்? 2 ஹவர் 3 ஹவர் தூங்குவோம். ஆனாலும் ஆக்டிவாக கடவுளுடைய கிருபை, ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய வழி எங்களை நடத்துது. அவர் எங்களோட கூட இருக்கிறாரு. உங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுக்குறோம். நாங்கள் என்ன பற்றணுமோ என்ன செய்கிறோமோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறோம். ரொம்ப ஒன்றும் சாப்பிட்றது இல்லைங்க. 2 தோசை காலையில், மத்தியானத்தினோண்டு சோறு, நைட்டு 2 தோசை. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன் நாங்கள் ஓடிட்டுருக்குறோம்? எங்கேருந்து பலன்? மேலே உள்ள பலன், உன்னத பலன். உன்னதத்தின் பலன் வரும்பொழுது நம்ம எழும்புவோம். எல்லாம் செய்ய முடியாதது செய்ய வைப்பார். உலர்ந்து போன எலும்புகளை எழும்பு நடக்க வைக்கிறாரு. கால்வலி முட்டி வலியெல்லாம் நீங்கள் சோம்பேறிகள். சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சப்பானி மாதிரி தின்னு யாராவது தருவாங்க, அதை சாப்பிட்டுட்டு உட்காரலாம். யாராவது சமைச்சு தருவாங்க, நம்ம சாப்பிடலாம். என்னால் உனக்கு முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோத்தான் உட்காரக்கூடாது. எழும்புங்க சபையை, எழும்பு. எனக்கு ஒன்றும் இல்லை, என்னால் முடியாதுன்னு சிரிக்காதுங்க. ஆண்டவர் எழும்ப வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. அந்த சப்பானியை பிறவி சப்பானியை எழும்ப வைத்து அதே தேவ வல்லமை உங்கள் மத்தியில் இன்னைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறது. அந்த உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள வரணும், உங்களை உயிர்ப்பிக்கும். எல்லாம் மனசை அப்படியே ரினிவல் பண்ணும். பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி சொல்கிறாங்கல்ல, பாஸ்போர்ட் எக்ஸ்போரி. என்ன பண்ணணும்? அதுக்கு ரினிவல் பண்ணணும், புதுப்பிக்கணும். டெய்லி புதுப்பிக்க தான் சர்ச்சு. உங்கள் பலனை புதுப்பிக்க, மண்டையில் இருக்க குழப்பத்தை மாற்றி ஒரு தெளிவுபடுத்த, பயத்தை மாற்றி ஒரு தைரியத்தை கொடுக்க, பலவீனத்தை மாற்றி ஒரு பலத்தை கொடுக்க, ஞானம் இல்லாத சூழ்நிலையை மாற்றி உனக்கு ஞானத்தை கொடுக்க, உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க தான் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்து அபிஷேகத்தில் ஆண்டவர் நிரப்புறாரு. அதை பெற்றுக்கொண்டு என்னுடைய காலும் கையும் வளர்ந்து என்ன செய்கிறான் பாருங்களாம், பலன் கொண்டு அவன் என்ன பண்ணுறான்? குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்கு உள்ளே போனான். என்ன செஞ்சிட்டான்? குதிக்கிறான், நடம்புறான், எழும்புறான், துள்ளுறான், குதிக்கிறான், எல்லாம் செய்கிறான். யாரு? சப்பானி. எதுக்கு வந்தான்? முதல்ல பிச்சைக்குன்னு வந்தான். ஆண்டவர் பிச்சையா வச்சாடு. நீங்கள் கூட ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்கு தான் சர்ச்சுக்குள்ளே வந்திருப்பீங்க. அது உங்கள் பிரச்சனை இல்லை, அது உங்களை பிடிக்கிறதுக்கு போட்ட ஒரு மீன், ஒரு சின்ன புழு. உங்கள் வியாதி ஒரு சின்ன புழு. உங்களை பிடிக்க போட்ட தூண்டலில் போட்ட ஒரு சின்ன புழு. ஆண்டவருடைய நோக்கமும் திட்டமும் அது இல்லை. நீ ஓடணும், நீ நடக்கணும், தேவனை துதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். உன்னை பார்த்து ஐயோ இவளா, இந்த அம்மாவா, ஆண்டவர் இவங்களை இப்படி பயன்படுத்துகிறாரா, ஆண்டவர் இவங்களுக்கு இவங்களா அந்த சிஸ்டரு, அந்த பிரதர் இவங்களா, அன்னைக்கு அப்படியே சண்டை போட்டுருந்தவர் இன்னைக்கு எப்படி ஆண்டவரை துதிக்கிறாரு, ஆண்டவரை ஆராதிக்கிறாரு, ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்கிறாருன்னு உங்களை குறித்து ஒரு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்கள் தான் அணிந்து கொள்ளணும். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, என்ன நடக்க வச்சது சும்மா இல்லை. நான் தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும், அவருக்காக நான் எழும்பணும். நான் இப்படி அடக்கி வச்சு எனக்கு கொடுத்த சுகத்தை பெற்றுட்டு நான் அப்படியே அடங்கி வந்து எனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தான்னு வீட்டுக்குள்ளே மடங்கி வைக்க இல்லை. தேவனை குதித்து எழுந்து தேவனை துதிக்க. உங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறது தேவனை துதிக்க. உங்களுக்கு ஆயுசு காலத்தை கூட்டி கொடுக்கிறது தேவனுக்காக வாழ. நம்ம நினைக்கிறோம் எதுக்கு வாழ்ந்துன்னு. ஆண்டவரை துதிக்க உங்களுக்கு ஆயுசு காலத்தை கூட்டி கொடுத்துருக்கிறாரு. இந்த மரம் இன்னும் இருக்கட்டு, கொத்தி எரு போடுறோம், கனி கொடுத்தா சரி. எத்தனை வருஷம் வந்து பார்க்குறாரு, இன்னும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. நம்ம அப்படியே தான் இருக்கிறோம், அப்படியே தான் பண்ணுறோம், அப்படியே பண்ணுறோம். என்னைக்கு எழும்ப போகிறோம்? சப்பானியை மாதிரி பறவையிலேருந்தே இருக்கிறீங்க, ரசிக்கப்பட்ட நாளையிலேருந்தே சப்பானி நிலைமையில் இருக்கிறீங்களா? எழும்புங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்புங்க. யாரை நினைச்சக்கூடாது. சோர்ந்து உங்கள் காரியம் ஒன்றும் இல்லைங்க. அவர் கையை பிடிச்சார், எழும்பிட்டார். இயேசுவுக்கு பெரிய கல்லை புரட்டி எடுத்து அடக்கி வச்சு பார்த்தாங்க. எவ்வளோ ஸ்ட்ரைக் பண்ணி எத்தனையோ கிரேன் கொண்டு அங்கே உள்ளே வச்சுருப்பாங்க, சீல் போட்டாங்க. முடிஞ்சிச்சா? அழகா அப்படியே வந்தான் தூதன், இப்படி சும்மா சாதா உருட்டி போட்டுட்டான்.
உங்கள் பிரச்சனையை நிறைய எண்ணத்தை தூக்கி மண்டையில் வச்சாதுங்க. யாரெல்லாம் வச்சுருக்கிறீங்க? யார்கிட்ட எல்லாம் மண்டையில் பிரச்சனை இருக்கு? விடுங்கங்க, சும்மா யோசிக்காதுங்க. சிந்திச்சு சிந்திச்சு என்ன பார்த்தீங்க? ஏதை விட்டுருங்க, எல்லாம் குழப்பத்தை விடுங்க. ஆண்டவர் இறங்கி ஒரு தூதனை உங்களுக்காக அனுப்புனாருன்னா அப்படியே தூக்கி ஒரே அப்படி ஒரு பேஜை மாற்றுறது மாதிரி உங்கள் பிரச்சனையை அப்படியே மாற்றிடுவார். எப்படி எப்படி? அப்படியே உங்களுக்கு அது பெரிய பாரமாக இருக்கும். உங்களுக்கு எப்பவும் அதுதான் முன்னால் நிற்கும். உங்கள் பிரச்சனை தான் உங்கள் கண்ணு முன்னே நிற்குது. ஆண்டவரிடத்தில் விடுங்கங்க. உள்ளே எங்கே அடைச்சி வச்ச முடியாது, இயேசு அடைச்சி வச்ச முடியாது. நீங்கள் வெளியே பறக்க வேண்டியவங்க, நீங்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டியவங்க, ஆண்டவருக்காக ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டியவங்க. உங்களை எங்கே அடக்க முடியாது. ஆண்டவர் வருவார், டக்குன்னு அந்த ஒரு பேஜை மாற்றின மாதிரி உங்கள் எல்லா தலையெழுத்தையும் அப்படியே மாற்றி விட்டுருவார். அவரால் சொல்லுங்க முடியும். பேப்பரில் போட்டிருந்தான் பாருங்களேன், ஒரு அம்மா 2 லாட்ரி சீட்டு வாங்கிச்சான் கேரளாவில். ஒரு சீட்டுக்கு 5000 விழுந்துச்சு. இந்த 5000 சந்தோஷத்தில் அந்த சீட்டை கசக்கி குப்பையில் போட்டுச்சு. 5000 வாங்க போகும்ப 1 கோடி அடித்த லாட்ரி சீட்டு அந்த அம்மாட்ட இன்னொரு சீட்டு கசக்கி போட்டுல அந்த சீட்டு. புரியுது? ஏன்னா உலகத்து காரியத்தை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், அந்த 1 கோடி சீட்டு கசக்கி குப்பையில் போட்டது. இது 5000க்கு சந்தோஷத்தில் போய் நிற்கிற சமயத்தில் 1 கோடி அடிச்சிருக்கு. அது இந்த அம்மாவுக்கு தான் விழுந்து. சீட்டு கட்டாக இல்லை, ஓடி போச்சு, குப்பையில எல்லாம் தேடிச்சு பொறுக்குச்சு. அங்கேருந்து அந்த லாட்டி சீட்டு கிடச்சி 1 கோடி ப்ரைஸ் தலைகளாக மாறிட்டு, அவங்க குடும்பமே தலைகளாக மாறிட்டு. உங்களுக்கு தருவாரா தரமாட்டாரா? தருவார். வாயை திறந்து சொல்லுங்க பிரதேஷ், தருவார். டக்குன்னு ஒரு காற்று அடிக்கும், கீழ் காற்று, ஒரு காடை வந்து கொட்டம், இடுப்பளவுக்கு காடை வந்து கொட்டம். கறி மீன் எல்லாம் தின்ற அளவுக்கு திகட்டி போகிற அளவுக்கு கத்த தருவார். வேண்டாம் வேண்டாம், ஆண்டவர் கொடுக்கணும் நிரம்பி வழியும். மனுஷன் கொடுத்தாலாம், நாங்கள் கொடுத்தா ஒரு மாதத்தில் ஒரு நாள் தான் கறி. உங்களை ஆண்டவர் ஆசீர்வச்சா வீட்டில் டெய்லி கறி, டெய்லி கறி. எங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கார். ஒரு மாதம் இல்லை, டெய்லி கறி நடக்கும், டெய்லி மீன் நடக்கும், டெய்லி எல்லா எண்ணெயும் இருக்கும், டெய்லி காய்கறி இருக்கும். என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ டெய்லி கர்த்தர் தருவார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் என்னோட இருக்கிறார். அவர் என்னுடைய தேவன். அவர் என்னுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குறவர். அவர் கொஞ்சம் தருகிறவர் இல்லை, நிரம்பி வழிய என்னையா பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிறவர். என்னுடைய குறைகளை எல்லாம் கர்த்தருடைய மகிமையில நிறைவாக்குவார். அவர் என் கூட இருந்தாலே, சொல்லுங்க, அவர் என் கூட இருந்தாலே போதும். ஏசு இருந்தா போதுங்க. இயேசுவை பிடிச்சிக்கொள்ளுங்க. எங்களெல்லாம் பிடிச்சி பிரயோஜனம் இல்லை, பாஸ்டர் பிடிச்சி பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். 10 பைசா இல்லை. அவருக்கு பென்ஷன் தான், அது கூட ஒன்றும் இல்லை. அரசாங்க பென்ஷன் இல்லை, பிஎஃப் பென்ஷன் தான். ஒன்றுமே சொல்லுங்க இல்லை. நானும் ஒன்றும் இல்லை. ஆண்டவரை பிடிங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கொள்ளுங்க. ஒருபோதும் வற்றாது, ஒருபோதும் குறையாது. பேங்க்கில் பேலன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும், கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும். வீட்டில் எப்பொழுதும் பொருள் குறையவே குறையாது. மாதம் தொடக்கமும் தெரியாது, முடிவும் தெரியாது. என்னைக்கும் உங்களுக்கு மாதம் ஆரம்பம், என்னைக்கும் கிறிஸ்மஸ், என்னைக்கும் ஈஸ்டர், என்னைக்கும் நியூ இயர், டெய்லி நியூ இயர். யார் இருந்தா ஏசப்பா பிள்ளைகளாக மாறணும். டெய்லி நியூ இயர் தான், டெய்லி கிறிஸ்மஸ் தான், டெய்லி புது ட்ரெஸ் தான். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் விரும்பாதது, கேட்காதது. எனக்கெல்லாம் இந்த வருஷம் எவ்வளோ புடவைகளை கொண்டு கொடுத்தாங்க. ஆஃபீஸ்லேருந்து பசங்க எக்ஸ்ட்ரா நிறைய கொடுத்தாங்க கிஃப்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு பிரின்சிபல் உண்டு. அவங்க கொடுத்தது 100 ரூபா புடவையாக இருந்தாலும் அதை தச்சு நான் போடுவேன். எனக்கு கொடுத்த கிஃப்டை நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கவே மாட்டேன். அது என்னுடைய பிரின்சிபல். நமக்குன்னு ஒருத்தர் ஒரு கிஃப்டாக ஒரு 10 பைசாய்க்கு ஒரு பொருள் கொடுத்தா கூட அது எனக்கு வேணும், அதை பிடிச்சி வச்சுருப்பேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது எல்லாமே கிஃப்டாக வந்துடும். எதுக்கு நீங்கள் போய் கெஞ்ச வேண்டிய தேவையில்லை, யோசிக்க வேண்டிய தேவையில்லை. அது குறைவு இது குறை எப்போ கர்த்தருக்குள்ளே இல்லை. ஆண்டவர் பெரிய தெய்வங்க, அள்ளி கொடுக்கிறவர், நிரம்பி கொடுக்கிறவர். உன்னுடைய கால் வலியும் முட்டி வலியும் இல்லை அவருக்கு. உனக்கு ஏன் கால் வலியும் முட்டி வலியும் கொடுத்தாரு? நீ ஓடணும். ஓடாது அங்கேயே படுத்துட்டு கிடக்குற. அங்கேயே ஏதாவது யாராவது கொடுப்பாங்களா? என்னால் முடியாதுன்னு உட்காந்துருக்கிறியா? எனக்கு யாராவது என்ன செய்வாங்களா? என்னால் முடியலை, நடக்க முடியலை, என்னால் பேச முடியலை, என்னால் ஊழியத்துக்கு போக முடியலை, என்னால் சர்ச்சுக்கு வர முடியலை. யாராவது கொஞ்சம் தூக்குவீங்களா? யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஹெல்ப்பை பண்ணாதுங்க.
எனக்கெல்லாம் என் காரியத்தை, என் ட்ரெஸ்ஸை நான் தான் துவைப்பேன், என் ட்ரெஸ்ஸை நான் தான் துவைப்பேன், நான் தான் மடிப்பேன், நான் தான் எல்லாம் செய்வேன். அயர்ன் பண்ண மட்டும் பாஸ்டர்கிட்ட கொடுத்து விடுவேன் சில ஹெல்ப்பு. எனக்கு யாரும் துவைச்சா பிடிக்காது. அது ஏன்னு சொன்னால் எனக்குன்னு சில காரியம் வச்சுருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் காரியத்தை யார் தான் செய்யணும்? விடுங்க. எதுக்குங்க ஆண்டவர் பலன் கொடுத்துருக்கிறாரு? முடிஞ்ச அளவுக்கு உழைங்க. சரீரத்தை அப்படி துச்சமாக விடுங்க. ஆண்டவருக்குன்னு விடுங்க. ஆண்டோடைய காரியத்துக்குன்னு உங்கள் சரீரத்தை விடுங்க. கடன்னு காலையில் எழும்புங்க. சீக்கிரம் எழும்பி ஜோம் பண்ணுங்க. கடவுளுடைய சமூகத்தில் விட்டு பாருங்க உங்கள் வாழ்க்கை எங்கே போகுதுன்னு. எத்தனை வருஷம் ஈஸ்டர் கொண்டாடுவீங்க? இன்னும் அந்த உயிர்த்தெழுந்த மகிமை உங்கள் சரீரத்தில் காணலையே. சரீரத்தில் காணலை. இன்னும் பலவீனமாக இருக்கிறோமே. ஆண்டவருடைய அந்த வல்லமை உங்கள் சரீரத்தை வரும்பொழுது இவனை எழுந்து நடந்து குதிக்க வச்சது பாருங்களா. எல்லாம் என்ன சொல்கிறாங்க? குடமாக்கப்பட்ட சப்பானி 12ஆம் வசனம், பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்துக்கு ஓடி வந்தா. இவன் குதிக்கிறத பார்த்து எல்லாம் யார்கிட்ட வந்துட்டாங்க? சப்பானிகிட்ட வந்தாங்க. அவன் சுவிசேஷமே சொல்லலை. ஒரு கூட்டம் அவன்கிட்ட வந்துச்சு. நீங்கள் எழுந்து ஓடுறத பார்த்து ஒரு கூட்டம் உங்கள் பக்கத்தில் வரோம். நீங்கள் போய் அறிவிக்க வேண்டிய தேவையே இல்லை. அவன் போய் சொன்னானா? அழுதுங்க குதிக்கிறான், தேவனை துதிக்கிறான், பேதுருக்கிட்ட வரான். எல்லாம் ஒரு கூட்டம். யாருப்பா? அந்த ஆசையில் இருந்த சப்பானி தானே, இந்த தெருவில் அன்னைக்கு கிடந்தவன் தானே, இந்த அம்மா தானே, நடந்து போக முடியாத அம்மா தானே, அன்னைக்கு கஷ்டப்பட்ட அம்மா தானே, சாப்பாட்டுக்கு தண்ணி இல்லாத அம்மா தானே. இன்னைக்கு பாருங்களாம், அது இவ்வளவு செய்தான். இது ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தான்னு. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் மேலே உருவாகணும். நான் செய்யணும், நான் ஆண்டவருக்காக நிறைய காரியம் செய்யணும், என்னால் ஒரு கூட்டம் ஆயத்தப்படணும், என்னால் ஒரு கூட்டம் மக்களை நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போகணும். நான் போகும்பொழுது என் கூட ஒருத்தர் எனக்கு, நாம் போனால் எனக்கு முன்னால் போன ஒரு கூட்டம் அங்கே இருக்கணும் பரலோகத்தில். நாம் போகும் பொழுது என்னை இன்வைட் பண்ண, எனக்கு வந்தன சொல்ல ஒரு கூட்டத்தை நான் ரெடி பண்ணி பரலோகத்துக்கு அனுப்பணும். நான் பின்னால் போவேன் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் அபிஷேகத்தை பெற்றவங்களுக்கு வரணும். அபிஷேகத்தை பெற்று வச்சுட்டு எங்கெங்கேயோ யோசிக்கிறீங்க, எதையோ தூக்கி போடுங்க. அங்கே ஆண்டவர் இறங்கினான்னு அப்படியே தூக்கி அந்த திரைச்சியிலே கிழிச்ச மாதிரி போட்டு நம்மளை ஆண்டவர் ஒரு விடுதலை தருவார், ஒரு அற்புதத்தை செய்வார். அவரால் முடியாத காரியம் சொல்லுங்கள். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவால் எல்லாம் கூடும். நீ தான் ஒப்பு கொடுக்கணும், நீ தான் ஒப்பு. ஆண்டவரத்தில் அதையும் இதையும் கேட்காதுங்க, பொன்னோ வெள்ளியை கேட்காதுங்க, சுகத்தை கேட்காதுங்க. அவர் தருவார். அவருடைய எண்ணம் நீ மேலே ஓடணும். நீ சும்மா எழுந்து சப்பானியாக உட்கார்றது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நீ எழுந்து நடந்து குதித்து துள்ளி குதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியதை தேவன் விரும்புகிறாரு. அதனால் எல்லாரும் அந்த காரியத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ.